60களில் இருந்து இன்று வரை சூப்பர் ஹிட்டான பாடல்களை வழங்க வருகிறது சரிகமாவின் லெட்ஸ் கோ லைவ். கௌதம் கிட்ட நான் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட கடனும் வாங்கிட்டு அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். அந்த பணத்தை அவர்கிட்ட தூக்கி வீசிட்டேன்னு வைங்களேன், நீங்க சொன்ன மாதிரி தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்து மேலயும் நான் கேஸ் போடுவேன். ஆனா இப்போ என்கிட்ட அந்த பணம் இல்ல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. உனக்கு நான் டைம் கொடுக்க விரும்பலம்மா. அதுக்கு பதிலா அந்த பணத்தையே நான் கொடுத்துறேன். அத அவன் மூஞ்சில தூக்கி வீசிடு. நான் அப்ப உன்னை முழுசா நம்புறேன். தேங்க்யூ சார். குட். இன்னைக்கு ஈவினிங் நமக்கு ஜப்பான் கான்ட்ராக்ட் கிடைச்சதுனால நம்ம ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ கண்டிப்பா வரணும். ஓகே? இன்னில இருந்து நீ உன் வேலையை ஆரம்பிச்சிரு. பார்ட்டி முடிஞ்சதுமே உன் தலையெழுத்து மாறும். நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. என் பார்ட்டியில நீ கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. வந்துரு. என்னமா நீங்க பண்ண உதவியையும் பண்ண போற உதவியையும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சார். இலக்கியா, நான் உன்னை நம்புறேம்மா. நான் ஒருத்தங்களை நம்பிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஓகே? நீங்க சாயந்தரம் பார்ட்டியில மீட் பண்ணுவோம். தைரியமா போயிட்டு வாமா. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். மேனேஜர் சார், உள்ள வாங்க. ஓகே சார். சார், இப்ப வந்துட்டு போனது யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். கௌதம் ஒய்ஃப் இலக்கியா சார். எஸ், கரெக்ட். அந்த பொண்ணை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவ என்கிட்ட சொல்றதெல்லாம் உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். அவ நடவடிக்கைகளை கவனிச்சு ரிப்போர்ட் கொடுங்க. நானும் அவளை ஃபாலோ பண்றேன். ஓகே சார். அண்ட் நீங்க ஃபாலோ பண்றது அவளுக்கு தெரியவே கூடாது. ஜஸ்ட் அவளோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு தெரியணும். ஓகே சார். உண்மையாவே இப்ப அவ தனியா தான் வந்தாளா இல்ல வேற யார் கூடயாவது வந்தாளான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். ஆபீஸ் மேனேஜர் உன்னை ஃபாலோ பண்றான். பின்னாடி தான் நிக்கிறான். நீ திரும்பி பாத்துறாத. நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு. நான் காரை பக்கத்து ஸ்ட்ரீட்ல பார்க் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்துரு. ஓகே? ஓகேங்க. பாத்துக்கோ, கொஞ்சம் கேர்ஃபுல். சரி. சார், அந்த இலக்கியா தனியா தான் வந்திருக்காங்க. ஆட்டோல தான் ஏறி போறாங்க சார். ஓகே, சரி, நான் பாத்துக்கிறேன். பட் அவளை வாட்ச் பண்றத கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். சரி, சரிங்க சார், நான் பார்த்தேன். இந்தாங்கண்ணா. சரிங்கம்மா. சூப்பர் கௌதம். அந்த மேனேஜர் என்ன ஃபாலோ பண்றாருன்ற உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி உஷார்படுத்தினீங்களே. அந்த எஸ்எஸ்கே சாதாரண ஆளுன்னு நினைச்சியா? அவன் அவ்வளவு சீக்கிரம் நீ சொன்னதெல்லாம் நம்ப மாட்டான். உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டக்குனு இடத்த மாத்தி. ஆனா நான் பேசினது எல்லாமே என்ன நம்புற மாதிரி தானே இருந்துச்சு. அதான் எஸ்எஸ்கே. அவன் உன்னை சந்தேகப்படுறான்னு உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான். ஆனா பைரவி மேடத்துக்கோ அஞ்சலிக்கோ அவர் ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்கும்ல. கௌதம் இலக்கிய மேல அவ்வளோ காதலா இருந்தான். எதுக்கும் பைரவிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோம்.
இவ்ளோ யோசிச்சனா அதை பத்தி யோசிக்க மாட்டேனா? பைரவி அம்மா போன்ல எஸ்எஸ்கே நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். எஸ்எஸ்கே என்னதான் ஃபோன் ட்ரை பண்ணாலும் அம்மா போனை ரீச் பண்ண முடியாது. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வசந்துக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி போன்ல இருந்தோம் அவன் நம்பரை பிளாக் பண்ண சொல்லிட்டேன். வெல்டன் கௌதம், சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க. இதுல நம்ம ஜெயிக்கணும், அதான் முக்கியம். கௌதம், இன்னைக்கு சாயந்தரம் டெண்டர்ல ஜெயிச்சதுக்காக அவர் ஆபீஸ்ல பார்ட்டி கொடுக்கறாராம். அந்த பார்ட்டிக்கு என்ன வேற வர சொல்லிருக்காரு. ஓகே, அப்போ உன்னை பாதி நம்ப ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். உன்னை முழுசா நம்ப வைக்கணும்னா அதுக்கு நான் ஒரு வேலை செய்யணும். என்ன பண்ண போறீங்க? அந்த பார்ட்டிக்கு நானும் வரேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் நீங்க எப்படி வருவீங்க? நான் உன் ஹஸ்பண்டா வரப்போறது இல்ல. எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நான் பார்ட்டிக்கு வருவேன். எப்படி கௌதம்? அதை பார்க்க தானே போறேன். பாப்பலாம். சரி, இன்னைக்கு இலக்கிய அவ பார்ட்டிக்கு வர சொல்லிருக்கோம்ல, அவ கண்டிப்பா வருவா. அப்ப அவகிட்டே பேசி டீல் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நந்தன் பேசுறேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லட்டுமா? நம்மளோட ஃபேவரட்டான சரிகமா சாங்ஸ் ஸ்டக்கேட்டோ பேண்ட் வந்து வர ஜூலை 8ஆம் தேதி நம்மளோட லேடி ஆண்டால் ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல ஈவினிங் 7 மணிக்கு சரிகமா லெட்ஸ் கோ லைவ் அப்படின்ற கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, உங்களோட ஃபேவரட் சிவாங்கியும் இதுல பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ ஃபார் ஆல் யூ மியூசிக் லவர்ஸ், ஜூலை 8 இஸ் த டேட். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.